Hello friends, welcome back to Viveka Study Park. எல்லாம் எப்படி இருக்கீங்க? Have you seen our videos yesterday? Okay, எப்படி இருந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க. Today we are going to talk about a little topic. ஒரு சின்ன டாபிக் ஒன்று பார்ப்போம். எதை பற்றி அப்படின்னா ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ். ஏன் இந்த டாபிக் சூஸ் பண்ணியிருக்கிறேன் இன்னைக்கு அப்படின்னா நிறைய பேர் இந்த டாப்பிக்கில் கொஞ்சம் ஸ்டக் ஆகுற மாதிரி இருக்குது. எப்படி இதை நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றது அவங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ சிம்பிளாக நம்ம ஆரம்பிக்கலாம். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஆக்டிவ் வாய்ஸ்னால் என்ன, பாசிவ் வாய்ஸ்னால் என்ன? ஆக்டிவ் வாய்ஸ் ஒன்றும் இல்லை, தமிழில் சொல்லணும் அப்படின்னா செய்வினை. பாசிவ் வாய்ஸ்னால் செயற்பாட்டு வினை. அதாவது ஆக்டிவ் வாய்ஸில் அந்த சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். பாசிவ் வாய்ஸில் ஆப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அவ்வளோதான். ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் நம்ம. வெல்கம் பேக் டு அவர் சேனல் விவேகா ஸ்டடி பார்க். கொஸ்டின் நம்பர் 1, ஹூ ஹாஸ் broken த கேஸ்? இதான் கொஸ்டின். இது எப்போ கேட்டிருக்காங்கன்னு பார்த்தா எஸ்எஸ்சியில் ஜிடி 2023 இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஹூ ஹாஸ் broken த கேஸ்? இந்த சென்டென்ஸில் பார்த்தா நம்ம எப்பயுமே ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸில் சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் மூணுத்தையுமே ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட். இந்த சென்டென்ஸில் எது சப்ஜெக்ட்? சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட். ஸோ எல்லா கொஸ்டின்லையுமே சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக போகும், ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாக மாறும். ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பாசிவ் வாய்ஸ் மாற்றும் போது பை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த டென்ஸ், இந்த டென்ஸ் வேர்போட மூணாவது ஃபார்முக்கு மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோன்னு ஒரு வேர்ப் இருந்தது அப்படின்னா கோ, வெண்ட், கான், இந்த மூணாவது ஃபார்முக்கு மாறும். இப்போ இங்கே இந்த வேர்ப் என்ன டென்ஸில் இருக்குன்றது பார்க்கணும். என்ன டென்ஸில் இருக்குது? ஹேஸ் broken, ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. வெரி குட். இப்போ மாற்றலாமா? த கேஸ் ஹேஸ் broken எப்படி மாறும்? ஹேஸ் பீன் broken பை whom. இதுதான் ஆன்சர். த கேஸ் ஹேஸ் பீன் broken பை whom. இந்த கேஸ் யாரால் உடைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். இது எப்படி ஈஸியா சொல்லணும் அப்படின்னா பாருங்க. இப்ப இந்த சென்டென்ஸ் பாருங்க. ஐ ஈட் எ மேங்கோ. இந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் எது? ஐ, வெர்ப் ஈட், ஆப்ஜெக்ட் எ மேங்கோ. ஓகேவா? இதுல எந்த டவுட்ஸ் இல்லைல்ல? சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட். ஓகேவா? இப்போ இந்த ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டா மாறும், சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டா போகுது. இந்த வேர்ப் என்ன டென்ஸ்ல இருக்குது? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்குது. இந்த வேர்போட மூணாவது ஃபார்முக்கு நம்ம மாற்றணும். ஈட், ஏட், ஈட்டன். இந்த டென்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸா இருக்கிறதுனால இஸ் சேர்க்கிறோம். சரியா? இப்போ மாற்றலாமா? ஏ மேங்கோ. மேங்கோ சிங்குலரா ப்ளூரலா? சிங்குலர். ஸோ சிங்குலர் அப்படின்றதுனால இஸ், வேர்ப் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கிறதுனால இஸ் ஈட்டன் பை. ஐ எப்படி மாறும்? நான் அப்படின்றது என்னால் அப்படின்றது மாறும். ஐ ஈட் எ மேங்கோ. நான் மாம்பழம் சாப்பிடுகிறேன் அப்படின்றது மாம்பழம் என்னால் சாப்பிடப்பட்டது. இதுதான் பேசிக் கான்செப்ட். சரியா? சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டா மாறும், ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டா மாறும். இதுதான். ஸோ இங்க நம்ம who has broken the case? The case has been broken by whom? யாரால் உடைக்கப்பட்டது அப்படின்றது ஆன்சர். ஸோ ஆன்சர் இஸ் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அமித் has played football. இப்போ சப்ஜெக்ட் எது இதுல? அமித். verb has played, verb. object football. ஸோ ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டா மாற்றலாமா?
ஃபுட்பால் அவங்களே கொடுத்துட்டாங்க. அடுத்து என்ன வரும் அப்படின்றது, ஃபுட்பால் இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எப்படி மாறும், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அப்போ ஃபுட்பால் ஹாஸ் பீன் பிளேட் பை அமித். ஆன்சர் எது, ஃபுட்பால் ஹாஸ் பீன் பிளேட் பை அமித். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆப்ஜெக்ட் இங்கே சப்ஜெக்டாக வந்திருக்குது. இந்த வேர்பு இதோட மூணாவது ஃபார்ம் ஹேஸ் பிளேட் எப்படி மாறி இருக்குது, ஹேஸ் பீன் பிளேட் அப்படின்னு மாறி இருக்குது பை அமித். அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்குதா? Okay friends, shall we go for the next question? Come. Third question. He writes a paper every weekend. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசிவ் வாய்ஸ் மாற்றும் போது என்ன பார்க்கணும், சப்ஜெக்ட் verb object. What is the subject here? He. Verb writes a paper object. ஸோ அப்போ இது என்னது அப்படின்னா இது அப்படியே தான் வரும், பேசிவ் வாய்ஸில் மாற்றும் போதும் அப்படியே தான் வரும். தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் திஸ் பார்ட். ஓகே, இப்போ பார்க்கலாம். எ பேப்பர் அப்படின்றது சிங்குலரா ப்ளூரலா? இட்ஸ் அ சிங்குலர். ஓகேவா? வேர்ப் என்ன டென்ஸில் இருக்குது, வேர்ப் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. இப்போ நம்ம மாற்றணும். அதுக்கப்புறம் இந்த ஹீயே எப்படி மாறும் அப்படின்றது நம்ம டேபிள் இருக்கால ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல. I, my, me, we, our, us, they, their, them, it, its, it, he, his, him, she, her, her, you, your, you. இது ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். ஓகே, இப்போ தமிழை பார்க்கலாமா? ஐ நான், என்னுடைய எனக்கு, நாங்கள் எங்களுடைய எங்களுக்கு, அவர்கள் அவர்களுடைய அவர்களுக்கு, அது அதுகளுடைய அதுகளுக்கு, அவன் அவனுடைய அவனுக்கு, அவள் அவளுடைய அவளுக்கு, நீ உன்னுடைய உனக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் எல்லாமே அப்படியே தேர்ட் பர்சன் மாறும். நம்ம போன சென்டென்ஸ்ல பார்த்தோம்ல, ஐ எப்படி மாறிச்சு, மீயா மாறிச்சு. ஐ ஈட் எ மேங்கோ, எ மேங்கோ இஸ் ஈட்டன் பை மீ. ஓகேவா? இப்போ மாத்தலாமா? ஹி ரைட்ஸ் எ பேப்பர் எவ்ரி வீக்கெண்ட். எ பேப்பர், பேப்பர் சிங்குலரா ப்ளூரலா? சிங்குலர். சிங்குலர் அப்படின்றனால இந்த வேர்ப் என்ன டென்ஸ்ல இருக்குது, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்குது. அதனால இதுவும் சிங்குலர் அப்படின்றனால நம்ம இஸ் போடுவோம். சரியா? இஸ் இந்த வேர்போட தேர்ட் ஃபார்ம் என்னது, V3, ரைட், ரோட், ரிட்டன். அப்போ எ பேப்பர் இஸ் ரிட்டன், பாசிவ் வாய்ஸ்ல வரும்போது பை சேர்க்கணும். பை. ஹி எப்படி மாறும், ஹிம். அப்போ எ பேப்பர் இஸ் ரிட்டன் பை ஹிம். ஆப்ஷன் எங்க, ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, இது பார்க்கலாம். எ பேப்பர் இஸ் பீன் ரிட்டன் பை ஹிம் எவ்ரி வீக்கெண்ட். இந்த பீன் எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம், பீன் வந்து கண்டினியூஸ் டென்ஸ்ல தான் யூஸ் பண்ணுவோம். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அல்லது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல தான் பீன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இஸ் பிளஸ் பீன் அப்படின்றது ராங் சென்டென்ஸ். இதுல பாருங்க வாஸ் பீன் அப்படின்றதும் ராங் சென்டென்ஸ். இதுல பாருங்க எவ்ரி வீக்கெண்ட் எ பேப்பர் வாஸ் ரிட்டன் பை ஹிம். இந்த எவ்ரி வீக்கெண்ட் ஓகே, இதுலயும் பாருங்க எ பேப்பர் வாஸ் ரிட்டன் அப்படின்றது இந்த டென்ஸுக்கு சரியா வரல. ஓகேவா? இந்த டென்ஸ் என்ன டென்ஸ், பிரசன்ட், சிம்பிள் பிரசன்ட் இருக்கிறதுனால இந்த வாஸ் ரிட்டன் வரக்கூடாது. ஓகேவா? இப்போ ஆன்சர் எது, ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஜோ ஓபன் த பைபிள். இந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் எங்க, சப்ஜெக்ட், verb open, verb, object the Bible, object. Bible singular or plural? It's a singular.
இப்போ ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாக போகும், சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக போகும். த பைபிள் ஓப்பன்டு என்ன டென்ஸில் இருக்குது? எஸ், இட்ஸ் பாஸ்ட் டென்ஸ். ஓகேவா? பாஸ்ட் டென்ஸ் அப்படின்றனால நம்ம வாஸ் தான் யூஸ் பண்ணணும். பை ஜோன்ட்டு போடணும். அப்போ த பைபிள் வாஸ் ஓப்பன்ட் பை ஜோ. எங்க இருக்குது? ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். இப்போ இதை பார்க்கலாம். த பைபிள் இஸ் பீயிங் ஓப்பன்ட் பை ஜோ. பீயிங் எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம்? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அல்லது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்தால் மட்டும் பாசிவ் வாய்ஸில் மாற்றும் போது நம்ம பீயிங் யூஸ் பண்ணுவோம். அதர்வைஸ் வி ஷுட் நாட் யூஸ் பீயிங். அடுத்து பாரு, ஜோ இஸ் ஓப்பனிங் த பைபிள். இது ஜஸ்ட் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. ஸோ நம்ம மாற்றும் போது எப்பவுமே ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் வந்துடணும். ஓகேவா? ஸோ இங்கே இந்த சப்ஜெக்டே இருக்குது, இங்கேயுமே வந்து சப்ஜெக்டே இருக்குது. அதனால இட்ஸ் இந்த ரெண்டு சென்டென்ஸும் wrong sentence. So the right answer is the Bible was opened by Joe. Okay, புரிஞ்சதா? அவ்வளவுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம விவேகா ஸ்டடி பார்க்கில் பார்த்த 4 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க, பதில் சொல்றதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். ஸோ லேர்ன் வித் விவேகா and we should go better in life. Thank you friends. Tomorrow we will see another type of questions. Thank you all.